இடஒதுக்கீட்டை ரத்து செய்கின்ற போராட்டம் டெல்லியிலே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு டெல்லியிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஈயத்தை பூசினா மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணும், ஜாதிவாரி கணக்கு எடுத்தா மாதிரி இருக்கணும், ஆனா நடைமுறைப்படுத்தவும் கூடாது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நம்பிராமல் நம்மிடம் இருக்கிற பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற பட்டியல், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரிசர்வேஷன் ஏட்டோ என்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்கின்ற போராட்டம் டெல்லியிலே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு டெல்லியிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதில் யார் பின்னணியில் இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சொல்ல வர விரும்பவில்லை. ஆனால் ஏனைய வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற மாதிரி இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஒரு வழக்கிலே ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. ஓபிசி சென்ட்ரல் ஓபிசியில அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற பிள்ளைகளுடைய அரசு வேலையில சேர்ந்தால் அவருடைய வருமானத்தை கணக்கில் கொள்ளப்படாது. ஆனால் அதே தனியார் நிறுவனத்திலே பணியாற்றுகிற அந்த பிற்படுத்த சார்ந்த பிள்ளைகளா இருந்தால் அவருடைய பெற்றோருடைய வருமானம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இது சமநீதிக்கு எதிரானது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி அப்படி கொடுக்க கூடாது. இரண்டு பேருமே அந்த அரசாங்கத்தில் பணியாற்றுகிறவருடைய பெற்றோருடைய சம்பளத்தை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய தனியார் பணியாற்றுகிறவருடைய சம்பளத்தையும் கணக்கில் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது. இந்த தீர்ப்பு ஒரு குழப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதை பற்றி விசாரிக்க வேண்டும், இதற்கு எங்களுக்கு மாற்று தீர்ப்பு தர வேண்டும் சொல்லி இப்போ உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு சிறப்பு அமர்வு அமைப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக உங்களுடைய மானிய கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லியிருக்கிறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகையோடு எடுக்கப்படுகிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடித்த பிறகு எங்க மாநிலத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த மக்கள் தொகை எடுப்போடு இருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்புல 40 கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லுகிறது. அதுல 10 கேள்விகள் ஜாதியை பற்றிய கேள்விகள். அதுலயும் குறிப்பா என்னன்னா, ஜாதிகளை பட்டியலிடப்படாது, ஜாதிகளை டிராப் டவுன் பண்ண முடியாது. ஜாதிகளை கேள்வி கேட்கும் போது நீங்களே சொல்லிக்க வேண்டியதா, செட்டியார் முதலியார் சொல்ல வேண்டியதா. அப்ப நாங்க வன்னியர்னா வன்னியர்ல வன்னியர்னு சொல்லுவோம், கவுண்டர்னுவான், படையாச்சின்னுவான், பள்ளின்னுவான். அப்ப நீங்களே ஜாதின்னு சொன்னா வன்னியர்ன்றது அது ஒரு 10 பிரிவு இருக்கும், அந்த 10 ஜாதி ஆயிடும். ஒரு ஜாதியே 500 ஜாதி ஆகும், ஒரு ஜாதியே 1000 ஜாதி ஆகும். பட்டியல் கிடைக்காது. ஓபன் எண்டட் எனுமரேஷன் சொல்றாங்க, அந்த மக்களே அவருடைய ஜாதியை சொல்லணும்ன்றாங்க. இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிற ஒரு சதி. ஏனென்றால் 2011 அன்றைக்கு இருந்த யூபிஏ அரசாங்கம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிலையும் இதே நடைமுறை தான் கையாளப்பட்டது. ஓபன் எண்டட் எனுமரேஷன் தான் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சு? முதல் ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்டது 1931. அன்றைக்கு எடுக்கப்பட்ட போது இருந்த ஜாதிகள் எண்ணிக்கை 4147 ஜாதிகள். ஆனால் 2011 இந்த ஓபன் எண்டட் எனுமரேஷன் எடுக்கப்பட்ட ஜாதிகளின்படி எவ்வளவு தெரியுமா? ஜாதி 46,7 லட்சம், 1000 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 4147 ஜாதி 2011 எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கும்படி 46,7 லட்சம். அதேதான் இன்றைக்கு மீண்டும் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அதே காங்கிரஸ் அரசாங்கம் செய்த அதே தவறை மீண்டும் எப்படி இருக்கு? கிராமத்துல சொல்லுவாங்க பாரு, ஈயத்தை பூசினா மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணும், ஜாதிவாரி கணக்கு எடுத்தா மாதிரி இருக்கணும், ஆனா நடைமுறைப்படுத்தவும் கூடாது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. உண்மையிலே ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? மத்திய அரசாங்கத்திட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது, அரசாங்கத்திட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. எப்படி தாழ்த்தப்பட்ட மலைஜாதி மக்களுக்கு ஒவ்வொரு மக்கள் தொகை எடுக்கும் போதும்
அவங்க பட்டியல் இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. இப்ப தாழ்த்தப்பட்டவர்னா மத்திய அரசாங்கம் தான் 1208 இருக்குது. அதே மாதிரி தாழ்த்த மலைவாழ் ஜாதி பத்தினா 730 இருக்கிறாங்க. அந்த பட்டியல் படிக்கதான் அவங்களுடைய கேள்வி கேட்கிறாங்க. அதனால அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஜாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் என்றால் மட்டும் அந்த விதிகள் படி பண்ணாம ஓபன் எண்டா பண்ணுவதில்லை. இதுல என்ன சதித்திட்டம்? சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை. முதல்ல சுதந்திரம் அடைந்த 1951 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையில 59 அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் நேரு அவர்கள் சொன்ன ஒரே கோட்பாடு ஈக்குவாலிட்டி அண்ட் செக்யூரிசம் என்ற பெயரில் ஓபன் என்ற டெமோக்ரேஷன் அதேதான் நடக்குது. ஆக இது உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. உங்க அரசாங்கத்துக்கு நாங்க சொல்லுவது என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் தொகையோடு ஜாதிவாரி கணக்கு எடுத்த உடனே அதை கணக்கில் எடுத்து நாங்கள் ஜாதிவாரி கணக்கு, நீங்கள் அதை நம்பினால் எப்படி 2011 ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்பட்டு வெளியிடப்படவில்லையோ இதுவும் வெளியிடப்படாது, வராது. நீங்கள் அதை நம்பி இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த முடியாது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நம்பிராமல் நம்மிடம் இருக்கிற பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற ஓபிசி பட்டியல் மட்டும் 181 மத்திய அரசாங்க பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாடுடைய பேக்வர்ட் கமிஷன் இருக்கிற பட்டியல் 252. இந்த பட்டியலில் நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் என்ன தவறு? ஏற்கனவே பீகார் நடத்தியிருக்கிறது, தெலுங்கானா நடத்தியிருக்கிறது. இங்க தவறாக சொல்றார் உச்ச நீதிமன்றத்திலே தடையான வாங்கிட்டார். பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதை அமுல்படுத்தி விட்டார்கள். அதன் மீது வேறு ஒரு ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்தக்கூடாது என்று எங்கேயுமே தீர்ப்பில்லை. இங்க சொன்னார் 10.5க்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அது கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதுல இங்கே மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்ற போது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இருப்பா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அன்றைய அரசாங்கம் ஜனார்த்தனம் கமிஷனுடைய ரிப்போர்ட், பேக்வர்ட் கமிஷன் சேர்மன் அவர் தான் ஒரு அறிக்கையை அரசாங்கத்துக்கு தாக்கல் செய்கிறார். அவர் அம்பாசமுத்திர கமிஷனுடைய ஆய்வின் அடிப்படையிலே ஜனார்த்தனம் அறிக்கையை கொடுக்கிறார். 10.5% இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் அரசாணை பிறப்பிக்கிறது. ஆனால் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த அரசு வழக்கறிஞர் ஜனார்த்தனம் கமிஷன் கொடுத்த பரிந்துரை பற்றியே நீதிமன்றத்திலே எடுத்து உரைக்கவில்லை. திட்டமிட்டு இந்த இடஒதுக்கீடை காலாவதியாக்க வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்திலே அது திட்டமிட்டு மறுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றத்திலே. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் புதிதாக தரவுகளை எடுங்கள். அது ஏற்கனவே பழைய தரவுகளாக இருக்கிறது, புதியதாக தரவுகள் எடுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்தை கையை காட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு கடிதம் எழுதியதாக சொல்கிறார்களே, நாங்கள் பிற்படுத்த ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதி விட்டோம், நீங்கள் பரிந்துரை எப்படி பரிந்துரை பண்ண முடியும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய அறிக்கையும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு வந்த பிறகுதான் அந்த ஆணையம் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்கிறோம். எதையுமே பண்ணாம ஒரு லெட்டர் எழுதி எப்படி பரிந்துரை பண்ண முடியும்? இப்படி திட்டமிட்டு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு சட்ட திருத்தம் தேவையே இல்லை என்ற ஒரு கோட்பாட்டை இன்றைக்கு ஆளும் அரசுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. என்னன்னா, வேலை வாய்ப்புல இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல 8 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்கிறது. முடிச்சிட்டேன். தமிழகத்திலே கிட்டத்தட்ட 15 லட்சம் வேலை வாய்ப்பு ஒப்புதல் அளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, அதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்கிறது. இதுல 90% வேலை வாய்ப்பு யார் என்றால் அந்த இடஒதுக்கீடு பயனடைகிறவர்கள். அதாவது இடஒதுக்கீடு நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆட்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம். இந்த நிலையை தான் இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டில்லாமல் நீங்களே மாநில அரசாங்கமே மற்ற மாநில அரசாங்கம் எப்படி செய்ததோ நீங்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து
உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கு சென்றடைய வேண்டிய அந்த அரசினுடைய திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.